ஹலோ. ஹலோ, யாருப்பா? கதிரவனா? ஆமா. நான் இன்ஸ்பெக்டர் நந்தினி பேசுறேன். மேடம். சொல்லுங்க மேடம். நகை திருடிட்டான்னு ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. நாங்க அவனை புடிச்சிட்டோம். உன் வைஃபை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பாப்பா. இப்போ வரணுமா மேடம்? ஆமாப்பா, இப்பதான். மேடம், இப்போ வர்றது கொஞ்சம் கஷ்டம் மேடம். ஏன் வெளியூர்ல இருக்கீங்களா? இல்ல, வெளியூர்லலாம் இல்ல. ஊர்ல தான் இருக்கோம். ஆனா வீட்ல சொல்லிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். மேடம், நாளைக்கு காலை வரட்டுமா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிப்போம். நாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர மாட்டீங்க. அப்படிதானே? மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். உடனே வாங்கப்பா. சரி. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இப்போ எப்படி அவளை கூட்டிட்டு போறது? அவளுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா. சுத்தம். மனுஷனா மச்சான் அந்த ஆளுகிட்ட எல்லாம் இனிமே குடுக்கல் வாங்கலே வச்சுக்க கூடாது. கடுப்பாயிருச்சு. ராஜி. அது என்ன காஃபி வேணுமா? அது ரூம்க்கு வந்து கேட்டப்ப வேண்டாம்னு சொன்னேன். டேய், காஃபி வேணுமா? அது ஏன் அவகிட்ட கேக்குற? என்கிட்ட கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்திருப்பேனே. மா, இல்லம்மா, காஃபிலாம் வேணாம். வேற என்ன வேணும்? கதிருக்கு ராஜி தான் வேணுமா? ஓ, ஏய், என் கூட கொஞ்சம் பாயேன். எங்க? சொன்னதா வரப்பியா? கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம். வா. வெளிய வா. ஆமாமா. எங்க? சொல்லுடா, அவளை எங்கடா கூட்டிட்டு போற? சாப்பிட. நாங்க ரெண்டு பேரும் வெளிய ஒண்ணா ஹோட்டல்ல சாப்பிட போறோம். சாப்பிட போறீங்களா? ஐயோ, உங்களுக்காக தான் அத்தை நாட்டுக்குள்ள தொக்கு செய்றாங்க. ஏய், அதனால என்னடி? பரவாயில்ல, ரெண்டு பேரும் வெளியில போய் சாப்பிட்டு வரட்டும். போடா போடா. ஏய், என்னடி பாத்து நிக்கிற? கலப்படி. நிஜமாவே டின்னருக்கு தான் கூட்டிட்டு போறியா? ஏய், அதான் சொல்றான்ல, அத வேற திரும்ப திரும்ப வேற சொல்லணுமா? டேய், நீ கூட்டிட்டு போடா. அத்தை, மாமா ஏதோ சொல்ல மாட்டாங்களா? அவர்கிட்ட தானே நானே பேசிக்கிறேன். டேய், வா வா வாடா. ஏய், அடுப்பு ஆஃப் பண்ணுடி. வா. ஏங்க, போக கூடாது, அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு கேட்ட கோவம் வரும். என்ன தலைமலாம் ஆளுமலாம் பேசுறவ? இல்லங்க, கதிர் ராஜியும் வெளியில போய் சாப்பிட போறாங்களா? போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. என்னக்கா திடீர்னு? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். உனக்கு எதுக்குடா? நானும் வரட்டுமா? பிச்சு பிடுவேன் பிச்சு. ஏங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. கோமதி. இல்ல இல்ல, வேண்டாம் மட்டும் சொல்லிட கூடாதுங்க. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். டேய், போயிட்டு வாங்கடா. அதுதான் உங்க அப்பா சொல்றாரு. நீங்க போங்க. உங்களுக்கு நேரமாச்சு. போங்க போங்க. அத்தை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும்ல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இதுவே நல்லதா இருக்கு. போங்க போங்க. உங்களுக்கு நேரமாச்சு. போங்கடா. போங்கடா. பாத்துட்டே இருக்க வாய. போ போ. கேள்வி கேட்டுட்டு பதில் அதுவே சொல்லுங்க. ஏய், என்னடி இதெல்லாம்? பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வட்டி ஓடி சம்பாதிக்க வேண்டியது, ராத்திரி ஆனா அந்த காசு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு செலவழிக்க வேண்டியது. என்னடி இது? இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்படி ஏதாவது நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வாயே திறக்க விடாம அவங்கள அனுப்பி வச்சேன். ஏங்க, மீனாவும் செந்திலும் கொடைக்கானல் போனாங்க. ஓஹோ. சரவணனும் மயிலும் சென்னைக்கு போனாங்க. ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா படத்துக்குலாம் போனாங்கல்ல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராஜியும் கதிரும் எங்கேயாச்சும் வெளியில போயிருக்காங்களா? பாவங்க, முதல் தடவையா வெளியில போறாங்க. போகட்டுமே. போகணும்க்கா. ஆனா ஏன் திடீர்னு போறாங்க? டேய், அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் என்ன? பாவம், பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்களே, எப்படி ஒத்துமையா வாழ போறாங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் கும்பிடுற முருகன் கண்ணு திறந்துட்டாரு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.